சாதனைகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் சர்ச்சைகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கெல்லாம் சர்ச்சைகள் நடக்குதோ அந்த சர்ச்சைகள் எல்லாம் ஓயிறப்போ அது அதனுடைய முடிவுல நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த உலகத்தினுடைய ஒரு யதார்த்தம். அந்த மாதிரி சர்ச்சைகளும் சாதனைகளும் நிறைந்த வாழ்க்கையில மனிதர்கள் பல பேர் இருக்காங்க. அந்த மனிதர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை பத்தின சில சுவாரஸ்யமான, சில பிரமிக்க வைக்கக்கூடிய சில அற்புதமான தகவல்களை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் உன்னதமான லட்சியங்களும் இருந்தாக ஒரு சாதாரண மனிதன் எந்த உயரத்தையும் தொடலாம் அப்படிங்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை தான் ஒரு சிறந்த உதாரணம். இல்லைன்னா குஜராத் ரயில்வே ஸ்டேஷன்ல சர்வசாதாரணமாக டீ வித்து கொண்டிருந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்தியாவினுடைய உயரிய பதவியான பிரதமராகி உலக அரங்கிலையும் மிகப்பெரிய ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு தலைவராக இருக்க முடியும். அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எத்தனை பேருக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி சாதனைகள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் சர்ச்சைகளும் இருக்கும். அந்த மாதிரி சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் சற்றும் குறைவில்லாத ஒரு நபர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா குஜராத் கலவரங்கள் 2002 ஏற்பட்ட குஜராத் கலவரத்திற்கே நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதெல்லாம் மீறி அந்த குஜராத்தினுடைய அதிக காலம் முதலமைச்சராக இருந்தவர் 2001 இருந்து 2014 வரைக்கும் அதிக காலம் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படின்றதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆட்சி காலத்துல அந்த குஜராத் மாநிலம் கண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவர் ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கட்சியினுடைய ஆட்சி தான் குஜராத்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது, குஜராத்ல எந்த மாதிரியான ஒரு அடித்தளத்தை அவர் ஏற்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய ஆளுமைக்கான ஒரு சிறந்த உதாரணம். மோடி அவர்களுடைய வளர்ச்சி மற்றும் எழுச்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்ல, இந்தியாவையும் கடந்து உலக அளவுல ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொற்றுக்காரு அப்படிங்கிறது அதான் உண்மை. ஏன்னா உலக அரங்குல இன்னைக்கு நரேந்திர மோடி அப்படிங்கிற பெயர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெயரா இருக்கு. பல நாட்டு தலைவர்களாலையும் மக்களாலையும் டிப்ளமேட்ஸாலையும் ரொம்ப மரியாதையோட பார்க்கப்படக்கூடிய ஒரு நபராக நரேந்திர மோடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகத்துல ரொம்ப ஒரு பிரபலமான மேகசினான டைம் மேகசினால பல முறை உலகின் மிக செல்வாக்கு மிக்க மனிதர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல பல முறை இடம்பெற்றவர் இந்தியாவினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறது வேற எந்த இந்தியருக்கும், இந்திய பிரதமருக்கும், இந்திய தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. நரேந்திர மோடி அவர்களுடைய பற்றி ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, சுதந்திரத்திற்கு பிறகு, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு பிறந்த முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை பிரதமர்களும் 1947க்கு முன்னாடி பிறந்தவங்க. நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் 1947க்கு அப்புறம் 1950ல பிறந்தவர். சோ இந்திய பிரதமர்கள்ல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பிறந்த ஒரு பிரதமர் அப்படின்னா அது திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். சர்வதேச அரங்கத்துல நரேந்திர மோடி அவர்களுக்கு பல பெருமைகள், பல அங்கீகாரங்கள் கிடைச்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தா 2005ல அவர் குஜராத் சிஎம் ஆக இருந்தப்போ அவருக்கு அமெரிக்காவுக்கு போறதுக்கான விசா மறுக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவில் அவர் நுழைறதுக்கான தடை ஒண்ணு பிறப்பிக்கப்பட்டுச்சு. ஆனா 2014 அவர் இந்தியாவினுடைய பிரதமராக பதவியேற்றப்புறம் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு அவர் பயணம் செஞ்சாரு. அப்போ சிகப்பு கம்பள வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 2014 நியூயார்க்கினுடைய மேடிசன் ஸ்கொயர்ல அவருக்கு அந்த கிராண்ட் வெல்கம், அந்த நாட்டினுடைய டிப்ளமேட்ஸ் அத்தனை பேரும், நிறைய லா மேக்கர்ஸ் அத்தனை பேரும் அவருக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஆச்சு. ஏன்னா 20,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் அந்த மேடிசன் ஸ்கொயர்ல கூட்டினதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய மீடியாவே இந்த அமெரிக்காவுடைய பாலிசி ஷிப்ட நரேந்திர மோடி வரக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்ததை அவரை ஒரு சிறப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்றதை அமெரிக்காவுடைய பாலிசி ஷிப்டாக அந்த நாட்டினுடைய மீடியாக்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ எந்த இடத்துல தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சோ அந்த நாடே தன்னை அரச ரீதியாக ராஜ வரவேற்பு கொடுத்து அழைக்க வச்சு அந்த மோடியினுடைய சக்சஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துலயே தொடங்கிருச்சு. உலக அரங்குல மோடி அப்படிங்கிற ஒரு இமேஜ் அந்த இடத்துல பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை.
நரேந்திர மோடி அவர்கள் அதிகமாக சினிமா விரும்பி பார்க்கக்கூடியவர் அல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு நடிப்புல ஒரு ஆர்வம் ஈடுபாடும் இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அவர் பள்ளி காலத்துல நிறைய மேடை நாடகங்கள், அவர் ஸ்கூல்ல போடப்பட்ட நிறைய மேடை நாடகங்கள்ல நிறைய கதாபாத்திரங்கள் ஏற்று நடிச்சிருக்காரு, சொற்பொழிவுகள் எல்லாமே செஞ்சிருக்காரு. சோ இலக்கியம் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் குஜராத்திலும் ஹிந்திலையும் கவிதைகளும் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நரேந்திர மோடி அவர்களை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு ஹாபி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடியது போட்டோகிராஃபி. ஏன்னா அவர் உலகம் பல நாடுகள் இன்னைக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் இந்தியா முழுக்க போன டூர்ல அவர் எடுத்த போட்டோக்களை ஒரு போட்டோகிராஃபி எக்ஸிபிஷனாகவே வச்சு தன்னுடைய கட்சிக்காரங்களுக்காகவே அதை ஒரு எக்ஸிபிஷனா காமிச்சிருக்காரு 1988 அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இதை பற்றின அபிஷியல் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லைனாலும் நரேந்திர மோடி அவர்களுக்கு போட்டோகிராஃபில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நரேந்திர மோடி அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹைலி டெக் சாவி ஒரு பிஎம். அதாவது இந்திய பிரதமர்களை டெக்னாலஜியை ரொம்ப சரியாக தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தக்கூடியவர் நரேந்திர மோடி அவர்கள். குறிப்பாக சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவை மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு கரெக்டா சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படிங்கிறது ஒரு ஹைலி டெக் சாவி பிஎம் ஆக மோடியை காட்டுது. நரேந்திர மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சாதனையாக சொல்லப்படுறது உலக அரங்குல இந்தியாவினுடைய இமேஜ ஒரு உயர் உச்சத்துக்கு கொண்டு போனதுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்தியர்கள் இந்தியா பிரதமர்கள் ஒரு கூட்டத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்க ஒரு 10ஓட ஒரு 11 தான் இருப்பாங்க. பட் நரேந்திர மோடி அப்படிங்கிறது மற்ற உலக தலைவர்களை டீல் பண்ற விதத்திலேயே ஒரு பாடி லாங்குவேஜ்லயே ஒரு இதை காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஃபாரின் பாலிசிஸ்லயுமே மற்ற நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சாரு. மற்ற தலைவர்களை வெறும் கை கொடுத்து ஒரு கௌரவமா இருக்கிறத விட இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்களோட கை கொடுத்து கட்டி பிடிச்சு அப்படிங்கிற ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அதே சமயம் நம்மளுடைய டிக்னிட்டியும் விட்டு கொடுக்காம இந்தியாவோட இமேஜ உலக அரங்கத்துல உயர்த்தினது அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களை இன்னைக்கு உலகத்துல மிக்க செல்வாக்கு மிக்க மனிதர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல எந்த நாட்டுல ஒரு லிஸ்ட் எடுத்தாலும் அதுல கண்டிப்பாக மோடி அவர்களுடைய பெயர் இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய இமேஜ உலக அரங்குல உயர்த்தியவர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.